கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. குற்றாலம் மெயினருவியில் 2 நாட்கள் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டு வருகின்றனர். இது பற்றி அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் தங்கம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தங்கம். கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது 2 நாட்களுக்கு பிறகு இந்த குற்றால அருவிக்கு சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது எப்படியாக இருக்கிறது? அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதைத் தொடர்ந்து குற்றால மெயின் அருவியில் சனிக்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி போலீசாரால் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5 அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளிலும் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து நீரின் அளவை பொறுத்து தடையானது போடப்பட்டு விலக்கிக் கொள்ளப்பட்ட இந்த நிலையில் தற்போது நேற்று முழுவதும் மெயின் அருவியில், அதாவது நேற்று விடுமுறை தினம் ஆன நேற்று மெயின் அருவியில் தடை நீடித்த நிலையில் இன்று காலை மெயின் அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசார் அனுமதித்துள்ளனர். இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளும், அதாவது மெயின் அருவி, பழைய குற்றாலம், புலியருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் நிலை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவாகவே உள்ளது. எனினும் இது குற்றால சீசன் காலம் என்பதால் வரும் நாளில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கம். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.